ஒரு 10 நிமிஷத்துக்கு வேணும். சோரிமா சோரடி தங்க பொண்ணு பாருங்க. 3 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி நேற்று வந்து பூனையா கடிச்சு கொண்டு போயிடுச்சு. நான் பாருங்க எல்லாருமே வீட்டுல இருக்கிறோம். ஒரு 5 பேர் 6 பேர் வீட்லயே இருக்கிறோம். ஆனா ஒரு அது இவங்களோட வச்சு அவதான் அழகா இருந்தா. இவங்கள வச்சு அவதான் அழகா இருந்தா. அதை தான் வச்சுக்கலாம் நாங்க சரி இவங்க கொடுத்துடலான்ட்டு இருந்தோம். அதுதான் பாவம் செத்து போச்சு. நேத்தெல்லாம் சாயந்தரம் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே சோகம். ரொம்ப கவலையா போச்சு. பாருங்க இவ வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா உஷாருது. விவரமான குட்டி. நல்லா புஷி 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 புஷின்னு இருக்கும். இவங்க 2 பேர்த்து யாராவது கொடுத்துடலான்ட்டு இருக்கிறோம். ஏண்டி வர்றாங்க வந்து மேலெல்லாம் ஏறி வந்து அதெல்லாம் வருது. இப்படி வந்து நேரத்தை போட்டா இப்படி என்னடி பண்றது? அவ ரொம்ப அழகா இருந்தா. இவளை விட அவ ஒருத்தி தான் அழகு. அது எங்க புதைச்சிட்டிங்களா? ஸ்ரீசாந்த் பையன் ஸ்ரீசாந்த் கொடுத்துட்டோம். எனக்கு அதே தொடவுனா பயமா இருக்குது. தீபக் மூவி தான் பார்த்துட்டு வந்தாங்க. பிச்சு 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 பிச்சு. அம்மாவுக்கு ஒரு முத்து கொடுங்க. முத்து கொடுங்க. ஏய் நான் கிட்ட கதை போது போட்டு கசக்கி புடிச்சு எடுக்க வேண்டியதா. நேற்று என் கடையை படுத்துருச்சுது. சரி அப்ப கைக்கு அதோ கால்கள் பட்டுருச்சுன்னா அப்புறம் எது ஒன்று ஆச்சுன்னு என்ன பண்றதுன்ட்டு. எங்க படுத்து இங்கே வந்துச்சா அங்க வந்துச்சா? ஆளுக்கு வந்துச்சா? ஆளுக்கு அவங்க அம்மா இந்த இடம் வேண்டாம்னு சொல்லி போட்டு ஆளுக்கு கொண்டு போயிட்டா. அப்படி நவுந்து வந்துட்டாங்க இவங்க. அப்புறம் அங்கேயே வந்துட்டாங்க. அப்புறம் எடுத்து மடியில் படுக்க வச்சோடனே படுத்து தூங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் 10 நாள் ஆச்சுன்னா 10 நாள் ஆச்சுன்னா அப்புறம் செட் ஆயிரும். ஏரியாவை சுத்திட்டு இருப்பாங்க. இவ சின்ன ஜெசி. இவ பவளக்கொடியாமா. பவளக்கொடி பவளமல்லி. 2 பேர் தான் இருக்கு. நம்ம குட்டி வளர்த்தினவன் 2 குட்டி தான் வருது. 3 போட்டாலும் 4 போட்டா 4ஐயும் கொடுத்துட்டு சிங்கம் பண்ணி போட்டது. அது ஒன்னாச்சு வச்சிருக்கலாம். அதுங்கெல்லாம் நல்லா இது. அது நல்ல ரூடி. நல்லா இது. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் பின்னாடியே தான் வருது. அவ பேர் வந்து அங்கவை சங்கவை. இவ பேர் அங்கவை சங்கவை வச்சிட வேண்டியதான். அங்கவை சங்கவை. இவ பேர் அங்கவை. இவ பேர் சங்கவை. ஒயிட் பேர் அங்கவை. இவ பேர் சங்கவை. அம்மா வருவா. இறங்கி ஓடுறாங்க வேறு. அதான் அப்பாட்ட பேசினேன். நாளை அந்த அண்ணங்கிட்ட பேசினேன். பேசிட்டு சொல்ல டேட் புக் பண்ணிடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னாரு. அப்புறம் நாளைக்கு வந்து வண்டி பார்க்குறேன்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு சத்தி போய் பார்த்துட்டு சரி போகிறோன்னா போயிட்டு வந்துடலாம். வண்டி இருக்கான்னு கேட்டு கூப்பிட்றேன்னாரு. தம்பி நல்லா தான் இருக்கு இது. ஆமா இங்க சத்தி கேட்ட அந்த அம்மா பேரு கூட நதியா குழந்தை விழுந்துருச்சு. ஐயோ தங்க பொண்ணுங்களா அங்கவை சங்கவைகளா.
சரி போகிறோன்னா போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு தான் சொல்லிச்சு அது ஏதோ இருக்குது அப்படின்னாங்க. சரி, அப்புறம் ஜேடின்னு ஒன்று இருக்கா சத்தியமங்கலத்தில்? இப்போ ஏதோ புதுசாக ஒன்று அது ஆனால் ஆரம்பிச்சது இங்கே சக்தி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இல்லை, இதுக்கிட்ட அது என்னது சக்தி பால் டேரிக்கு ஆப்போசிட்டில். கரெக்ட், அங்கதான். அந்த பொண்ணு பேரு நதியாவா? நதியா? ஆமாம், நதியாவா வேற ஒன்று இல்லை. பையனும் வீடியோ போட்டிருந்தான். பையன் போட்டது எங்கடி போற? அங்க போய் எங்க போற? என்ன ரம்மி வீட்டுக்கு அங்கேயே கொண்டு போன இங்கேயே போனோம். இது பண்ணுது அவங்க தோட்டத்தில் என்ன பண்ணுமோ தெரியலையே. வளர்ந்துருச்சுன்னா தப்பிச்சு ஓடிடு. சிங்கப்பூர் நாட்டு இருந்ததுன்னா நீ 2 பேர்த்தையும் வேணும் கொடுத்துடல. அந்த அம்மனு கேட்டுச்சு. யார் கேட்டாங்க? அந்த அம்மா பூனை எது எலிகள் நிறைய இருக்குன்னு சொல்லி. சரி கொடுத்துருங்க, இது ஒன்று அவங்களுக்கு எதோ ஒன்று கொடுத்துரு, இது ஒன்று கொடுத்துருங்க மாதிரி இருக்கிற இதுங்களே போகுது. ரவுடி பேபியே போகுது. கொஞ்சம் வளர்த்து விட்டோம். இது குடிச்சுக்குது. இல்லை இல்லை, இப்படி தான் கொடுத்து சிங்கப்பூனை போட்டு தள்ளிட்டீங்க. அது சோகமாகவே இருந்துச்சு. வேண்டாம், கொஞ்சம் குட்டி வளர்ந்து அது விரட்டி விடும் தெரியுமா, அந்த மாதிரி டைமில் கொடுத்துக்கலாம். பழகிருச்சுன்னா அப்புறம் செட் ஆயிரு. ஓ அது வேற ஒன்று இருக்கா? இல்லை அக்கா படுத்துட்டா படுத்துக்கோ. ஆள் அங்கங்கே ஓடுறதுக்கு தான் பார்க்க போற இழுக்கிறோம். நீ எங்க போற? படுத்துருச்சு. நச்சுன்னு இங்கேயே கடிச்சு இங்க கவ்விக்க மாட்டேங்குது. இப்படி அது ஏதோ நான் அதை பார்த்துட்டு வந்திருக்குமே, அவங்க அம்மா நினைச்சிட்டு வந்துச்சா நீ என்னன்னு நினைச்சு வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே பிடிச்சிருச்சு. இப்படி அது வாட்டுக்கு வர அந்த இடத்துல போய் இதாகி கிடந்து உயிருக்கு ஒரு 1/2 மணி நேரம் துடிச்சிட்டு கிடந்தது. இது சரியான சேட்டை. கையை டங்க் பண்றது. அந்த குழந்தை படுத்து தூங்கிடுச்சு மணியாட்டம். காது அதுக்குள்ள குறையுதான் மத. சரியான சேட்டை இது. வேணாம், அவன் மேல படுத்துட்டு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு நீனும் பொழைச்சிருப்ப. காஜ் பிஞ்சு வந்துட மாட்டிருக்கு. போது விடுறியே, சோஞ்சு கொஞ்சம் புண்ணாக்கிற மாட்டிருக்கு. தொட்ட பிடிக்காது. கண்ணு அப்படியே மூடிடுச்சு. இப்ப திறந்துருச்சு. வேறு தேவி உள்ள படுத்துக்கோ. படுத்துக்கோ. கை இது பண்றத சரி சேட்டை இருந்த. கையை இது பண்ணிட்டு இருக்குது. மத்ததெல்லாம் பண்றது இவன் வேணா சரியான இது சுத்தபத்தமான ஆளுங்க. எப்பவுமே வெள்ளையா இருக்கிறவன் சுத்தமா தான்டா இருப்பான். நீ வெள்ளையாடி? நீ வெள்ளையா? கையை பிடிச்சிக்குது நல்லா. உடனே இது மேல கை தூக்கி போடுறது. எந்திரிச்சிட்டா. யார் போய் தொட்டது? ஆமா, இது சரியான இது பண்ணுது. பிழுக்குறாணியாட்டுது, சரியான பிழுக்குறாணியாட்டுது.
கண்ணு அந்த அளவுக்கு தெரியுது இல்ல. அது படுப்பா படுத்து தூங்கிக்குது. இங்க வருதே. ம் என்ன செய்ய பண்ற? போது விடு. அது என்ன பூரா சுத்தம் பண்ணிட்டே இருப்பியா? இழுக்கிறா நீ. தொட்டுட்டு நந்து போயிருதா இப்படி? அவன் என்ன குழந்தைங்க யோசாமி. ஐயோயோ தங்க பொண்ணு பாவம். சின்ன மூஞ்சி. படுத்துக்க. இவன் வேணா இருக்கட்டு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வேணுங்க. எதுவும் கண்டுக்கிறது இல்லை. தூங்கி தூங்கி. இவன் என்ன நடந்தாலும் எவன் வந்தாலும் சரி நான் இப்படித்தான் இருப்பேன். கையை நக்கிறது காலை நக்கிறது ஜம்ப் பண்றது. மூஞ்சி காட்டுங்க. இல்லை உங்கள் மூஞ்சி காட்டுங்கண்ணே. இவ அங்கவை சரியான சேட்டை. முத்துக்கூட அக்காக்கு அம்மாக்கு நாக்கு இது ஒண்ணுது கத்துற. புரண்டி வச்சிடாதடி. ஏன் சைமன் கம்முன்னு இருக்க முடியாத சைமனுக்கு? கம்முன்னு இருக்க மாட்டியா? குறும்பா? ஏய் கம்முன்னு இருக்க மாட்டியா? அங்கவை பாருங்க சுறுசுறுப்பா இருக்கிறா. சங்கவை தூக்கம் வந்துருச்சு, குழந்தைக்கு தூங்கிட்டு இருக்குது. வீட்டுல ரொம்ப துடிக்குது. விட்டுரு வாழை பாத்தீங்களா? இவ்வளவு வச்சுதான் கண்டென்ட் பண்ணணும். பார்த்துட்டு இருக்கிறா. இப்படிதான் வந்திருக்குன்னு நினைக்கிற கதவு கட்ட இந்த மாதிரி வந்திருக்கு. இல்ல வெளியே சுத்திட்டு இருந்தாங்களா? வெளியே சுத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நேச்சு தெரிஞ்ச கடிச்சு போடுச்சு குழந்தைய. லில்லியே பார்த்துட்டு இருந்த குட்டிய.
ஏய் இங்க வா 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 வா. ஒரு கண்ணை மட்டும் முழிச்சிட்டு இருக்கு, இன்னொரு கண்ணை திறக்கவே இல்லை. ஏய் சண்டை போடாதீங்க. ஏய் சண்டை போடாதீங்க. ஏய் சரிங்க. இந்த பக்கம் வா. பாதாள கிணறு மண்ணா? போ இங்க போ. முன்னாடி இங்கே செய்ய போற, முன்னாடியே போ, முன்னாடி போ.
அப்படி அடங்குறாங்கன்னு வரு இது இவ்வளோட்டதான். ஜெஸ்ஸி ஆனால் இதெல்லாம் அமைதியாக இருந்தது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சேட்டை. இவோ ரவுடி பேபி ரவுடி பேபி எல்லாம் அவெல்லாம் இருப்பாளா இருக்க மாட்டாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா அப்புறம் பார்த்தா பேட் ரவுடிலேயே நம்பர் 1. படுத்துட்டாங்கள்ட்ட 2 பேர். இல்ல இது வரும் ம் கை தெரியுது. அது வேணா முன்னாடி இருக்குது வேறு, தூங்கி பழகிருச்சு. இல்ல இது வந்து நேற்று மடியில வந்து படுத்துருச்சு. ஜம்முன்னு படுத்துட்டு கையாக்குறது. ஆனால் குழந்தை மேல ஓட்டுட்டு முடியாது. கை இது பண்றது, கால் இது பண்றது. ஆனா பாவம் அப்படியே படுத்துட்டா. படுத்துருச்சு. எங்கம்மா போறீங்க? அடங்க மாதிரி அங்க வை, கம்முன்னு இருங்க, அங்க வை. எங்க உங்க அம்மா காணோம்? இன்னும் காணாம போயிருக்காள? லில்லி காணோம், சின்ன கம்பு 2 எல்லாம் யாரையுமே காணோம். லில்லி கூப்பிட்டேன், வரவே இல்லை. அது பாட்டிக்கு ஒரு முத்து கொடுங்க. பாட்டி ஆயிட்டீங்களா? முத்து 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 கொடுங்க. நல்லா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது வேறு பொட்டாட்டோ துணிட்டு இருக்குது. கத்தரை வேணும். நின்று நின்று எங்கடி வர? அங்க வை குட்டி. இவ்வளவு விட்டுருமுனைய, இவ்வளவு விவரம் பாரு. நீ ஏன் ஜன் தூங்கிட்ட? தூக்கம் வருது குழந்தைக்கு. புடிக்கிட்டேட்டு வகுறு புடியாட்டு இருக்குது. போகிறாங்க, மறுபடியும் போகிறோம். பார்த்தியா, இதுக்கு வந்து தூங்கணும். ஆனா எங்கடி வர? இங்கே பாருங்க, நீங்கள் பாருங்க. பாத்தீங்களா? அங்கவே சங்கவே 2 குட்டிங்க. இவங்க இன்னொரு 6 மாசம் நல்லா வளர்ந்து நம்மளவே சங்க வச்சுட்டுருவாங்க. ஏமா ஒதுங்கடா சங்கு. நம்மளுக்கே ஆப்படிச்சு விடுவாங்க, ரவுடித்தனம் பண்ணுவாங்க. இவன் வேணா ரவுடித்தனம் பண்ணுவான். நான் கொடுத்துடலான்ட்டு இருக்கிறோம். இவன் இந்த குட்டி கொடுத்துடலான்ட்டு இருக்கிறோம். நல்லா விவரமா இருக்குது. இவன் எங்க போனாலும் பொழைச்சுக்குவா. குரங்குட்டி எங்க போனாலும் பொழைச்சுக்குவா. அதனால இவளை கொடுத்துடலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுவோம். ஜெஸ்ஸி இப்படிதான் இருந்த இதே மாதிரி. இப்படியே அந்த தலை இதா இப்படியே தான் இருந்துச்சு. இதே மாதிரிதான் ஜெஸ்ஸி. ஆனா உங்க அக்காவை என்ன பண்ற?
பூனை யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எத்தனை ரூபாங்க? இல்ல ஃப்ரீ தான். மறுபடியும் இன்னொரு பூனை மாசமா இருக்குது லில்லின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 4 குட்டி போடுவாங்க. ஏற்கனவே 4 குட்டி கொடுத்துட்டோம். ஒரு குட்டி செத்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி, 3 குட்டி இந்த வீட்லயே பாடியா தான் வெளியே போனாங்க பாவம். இங்கே ஒரு போராவதி ஒரு நிமிஷம் இருக்கிறதுல நடந்துகிட்டே இருக்கணும். அங்கே போகணும், இங்கே போகணும். அவங்க ரூபாம அது அங்கெல்லாம் போக கூடாது. ஏய் அங்க வை. அவங்க கேட்க போறேன். பா இது பாருங்க, இதுவும் கை நக்கி கால் நக்கிட்டு கொண்டு இருக்குது. இலவசம் மறுபடியும் இன்னொரு பூனை பிரெக்னண்டா இருக்குது. அவங்களும் ஒரு 4 குட்டி போடுவாங்க. அவனும் கொஞ்சம் பெருசாகி வளர்த்திட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும். ஆனா இந்த வாட்டி இங்கேயே குட்டி போடுறது என்னன்னு தெரியாது. போட்டாலும் கான்டாக்ட் பண்றோம், யார் வேணா வாங்கிக்கிங்க. இலவசம் தான், பூனைக்கெல்லாம் காசு இல்லைங்க. இந்த குட்டிகள பதனமா நல்ல முடிய பூனை நாய்கள் இலவசம், குட்டிகள் இலவசம். ஆனா பதனமா செல்லத்துல பதனமா பாத்துக்குங்க. நாங்களே டெய்லி 2 லிட்டர் பால் வாங்கி ஊத்துறோம். அதுக்கெல்லாம் எங்க அம்மா மாருக்கு இவங்களுக்கெல்லாம் ஊத்துல. இவ்வளவு நாள டெய்லி 1.5 லிட்டர் இல்ல 2 லிட்டர் பால் வாங்கி ஊத்திட்டு இருக்கிறோம். இது அப்படி பெருசாச்சுன்னா இதுக்கு வாங்கி ஊத்த வேண்டியதுதான். அதனால யார் வேணா வாங்குங்க. ஆனா குழந்தையும் நல்லா பத்திரமா பாத்துக்குங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு வேண்டுகோள், அது மட்டும்தான். நல்லபடியா பாத்துக்குங்க இந்த குழந்தைங்கள. எவ்வளோ பத்தியா இவ்வளோ வயசாதான். பத்திரமா பாத்துக்குங்க. அங்கேங்கிடி போற அது இதுக்குள்ள பூந்து இது எடுத்து வைக்கணும் இப்போ. ஆமா, போட்டுக்கிட்டு அமுத்தி போடுச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல, இதுக்கு இந்த சந்துக்குள்ள போயிட்டு இருக்கு, பீரோவோட சந்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த சந்துக்குள்ள போயிட்டு இருக்கு. டபக்குன்னு கீழே விழுந்துச்சுன்னா முடிஞ்சது. அங்க என்ன சைன் பண்ற? பாத்ரூம்ல அங்க என்ன இருக்குது? அங்க இங்க எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கிற? எதுக்கு அங்க இங்க போயிட்டு இருக்கிற? அங்க இங்க போக கூடாது. போடுறாங்களா? கையை பிடிச்சிக்கிறது பாரு. விட்டுருமாமா எவ்வளவு விவரம் பேசுறான்னு பாரு. இது கை தொட்டா நம்மளுக்கு பிக்குது. அந்த இதே இருந்திருக்கும். நெகம். ஆமா. சரிங்கண்ணா, போதுங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம். முடிஞ்சுது. கட்டிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணா பாவனால அடங்க முடிய மாட்டேங்குது. எங்க நிக்க முடிய மாட்டேங்குது. இந்த குழந்தை கம்முன்னு எடுத்துக்குது. இந்த அங்கவைக்கு வந்து இவனால இருக்க முடிய மாட்டேங்குது. உட்காந்துச்சா அவ்வளவுதான். இது போறப்ப என்ன பண்ணலாம்னா கம்முன்னு லைட் இந்த ஜன்னல்ல இது ஆகாது. இதுல வரும். இதுல வந்துரும். இதை லாக் பண்ணிட்டு வெளியே தான் விட்டுட்டு போகணும். வெளியே விட்டுட்டு போக வேண்டாம். இங்க இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு இல்ல சாப்பாடு பால் கொஞ்சம் மண்ணை கொட்டி வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ, அதெல்லாம் வெளியே போகாது இருக்காது. அது போகாது இருக்காது. சரி, அப்ப எப்பயும் போல விட்டுட்டு போக வேண்டியது. அது கொஞ்சம் திறந்துட்டு போக வேண்டியது. அவன் சிறுங்கள் சிந்தியா 4 நாளைக்கு மொத்தணும்னா ஓடிடுவான். வர ஆரம்பிச்சிருவா. பசியாச்சுன்னா உள்ள வந்தான் பாக்கு. அதான் யோசிக்கிறேன் நான். கம்முன்னு இதை விட்டு லாக் பண்ணி மண்ணை போட்டு
பால் அது தயிர் தெரியாது, மண்ணு போட்டுட்டு போறது தெரியாது அது. தெரிய ஆஹா, அது வீட்டுக்கு போறதுலயே அது தெரியாது, அது தெரியாது. வேற என்ன ஆப்ஷன் பண்றது? ஆப்ஷன் ஒண்ணும் இல்ல, ஒரு ஜனம் கொஞ்சம் கறந்து மட்டும் போக வேண்டியது போதுப்பா. ஜஸ்ட் 3 minutes. இது வச்சு என்ன பண்ற? லாக் போடுறீங்களா? பூனைகள் இலவசம். பொட்டாட்டோ படுத்துட்டு இருக்காங்க. தூக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம். தூங்குடா கைப்புள்ள, தூங்குடா. சின்ன கமருலாம் மனுஷனாவே அது மதிக்கவே மதிக்காது. யாரு? இவ்வளோதான் சின்ன கமர். ரவுடி பேபி. ரவுடி பேபி இப்படி வரவே வராது. அவங்க அம்மா பித்தச்சோடாக வரைக்கும் கூட வச்சுட்டு இருந்தா. இதுகள் கண்டுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு. அதான். எப்படி ஜம்முன்னு வந்துடுவாங்க இனிமேல். நீ வந்து உட்காந்தேன்னா 10 நாள் இப்படி வச்சுட்டு இருந்தோம்னா வந்துடுவோம். இந்த அங்கவே நேத்தே எனக்கு படுத்துருச்சு. பக்கத்தால் உட்காந்துட்டு கையை எப்படிங்கிறது, கால் எப்படி பண்றது, காது எப்படி பண்றது. அது வந்து ஒருத்தர் கம்ஃபோர்ட் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவன் பொழைச்சுக்குவாங்க 2 பேரும் எங்க போனாலும். இவன் சரியான ஆக்ஷன் பண்ணி பொழைச்சுக்குவான். இவன் சாதாரண பிள்ளைகளோ அங்கவை. இது வந்து பூவரசனி ஆட்டம். யாரு? இவ பூவரசனி ஆட்டம் இருக்கிறா உடம்பெல்லாம். அதே கலரு. இது வந்து ஜசிமால. சிங்கப்படுத்த அப்ப புளியாட்டவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதோட வந்துட்டாடா போச்சு. சின்ன கோமடி ஏதோ போச்சு, கரக்கரக்குன்னு இருந்துச்சு. அது பிடிச்சி கடிச்சிருக்குமா? அது கடிக்காதம்மா. அதுதான் கேட்டேன், அது கடிக்க இல்லை தெரியல. சின்ன குமரி கடிச்சாலும் கடிச்சிருக்கு. அது சின்ன கடிச்சானான்னு நம்ம சொல்லவே முடியாது. அது போச்சா இல்ல, அது போச்சா? அவதான் வந்தா, அவன் வந்து மிரட்டனா. அம்மா வந்துருச்சு. சரிப்பா, குழந்தைங்க தூங்குறாங்க. வருதேன் குழந்தை எந்திரிச்சு நீ கூப்பிட்டானே. வா சோரி பா பா. மணி ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் பயந்து வந்தா. எங்க அம்மா வந்துருச்சாமா, அதுக்குள்ள எந்திரிச்சு எங்க அம்மா கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு படுத்துருச்சு. இது யாரு இது பண்ணாலும் தெரியலையே. ஆனா அவதான் வந்தா, ஜெசி தான் வந்து உள்ள போனா. அப்புறம் ஜெசி உள்ள போயிருப்பா, ஆனா கடிச்சுதான்றது தெரியல. மேபி அது கடிச்ச உள்ள போயிட்டு வந்து அது எட்டி பார்த்தாலும் இது பண்ணிருக்கோம். அவ வந்து ஒரன்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஜெசி போனதுக்கு அப்புறம் தான் அப்புறம் லில்லி வந்தாளாமா. லில்லி கொல்லமான்னு தெரியல. லில்லி எல்லாம் பண்ணாதுப்பா. அது ஒரு பொம்பளை போனது பண்ணாது. அப்புறம் இது மட்டும் என்னது? அதுவும் பொம்பளை தானே, ஆம்பளையா? நீ என்னன்னு தெரியல. பா பா இங்க பா. குழந்தைங்க வா இந்தா. ஏய் பூவு இங்க வா.
வாங்கி வா. ம் போகிறாங்கப்பா நடை பயணம். ம் ம் எங்கே பண்ண நம்மளால் தூங்குறதுக்கு தான் ரெடி ஆகிக்குது. உன் மேலே சாஞ்சு படுத்துட்டு இருக்கு. ஆமா. ஓஸ் எப்படி கொடுக்குறாங்க? சரியான ஆக்ஷன் காரியா இருக்குப்பா. என்னங்க குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்கிறான். அதுதான் அம்மா. ஏய் ஏய் பூவர்ஷினி, பூவர்ஷினி இங்க பாரு, இங்க வா வா. இங்க பாரு பூவே. ஏய் பூவர்ஷினி இவ்வளோ ஒரு போஸ் பாருங்க, அழகா பூஸ் அழகா கொடுக்குதுல்ல. அழகா இருக்கு இந்த ஆங்கிளில். உனக்கு என்னம்மா பிரச்சனை? ம் அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோம். இது பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு யானைக்குட்டியாட்டவே தெரியுது. பின்னாடி பாரு யானைக்குட்டி பிடித்து இருக்கு. யானைக்குட்டியாட்டவே தெரியுது எனக்கு. யாரை எடுத்துட்டு இருக்கீங்களா நீ? வா அதான் இப்ப தலை சொறிவோ. இது பாருங்க பின்னாடி இருந்து போஸ்ட் பார்த்தா யானைக்குட்டியாட்டவே எனக்கு தெரியுது. கத்துறாங்க அவங்க அம்மா நாம இருக்கிறதுனால எதுவுமே கண்டுக்கிறதே இல்ல. சேஃப்டி ஆமா, நாங்க இருக்கிறதுனால சேஃப்டி ஆமா. சேஃப்டி சேஃப்டின்னு தான் நேற்று செத்து போச்சு. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. விதி இவன் நோண்டிட்டு இருக்கிறேன். அது நெண்டிட்டு அங்க வந்துட்டு இருக்குது. வா எங்க சைன் போறீங்க? நெருப்பி விடு. போங்க. எங்கம்மா போடுறீங்க? கத்துற நீ என்ன பாத்துட்டு இருக்கிறவர் எல்லாம் நோட் பண்ணிட்டு கொண்டுக்கிறவரீங்க அம்மா. ஏய் இவன் ஊர் இங்கதான் இருந்தாப்பா, அந்த பூனை இங்கதான் இருந்தது. ஒருவேளை இவ கடிச்சிருப்பாளா? இவ கடிக்க மாட்டான். இல்லை சின்ன எதை கடிச்சிட்டு போயிருக்கோம், இது தெரிஞ்சிருக்காது. மோந்து பார்த்துட்டு சரி ஏதோ குட்டி கொஞ்சம் நினைச்சிட்டு விட்டுருச்சோ. நேத்து நேரம் தீபக் மோகி இருந்தங்காட்டி பரவாயில்ல. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். திங்க போன உள்ள போயிட்டான்.
கிட்ட வந்தாதான் வருவீங்களா? ம் வேணா வேணா ஒரு சேர் விட்டு சரி நானும் வந்திருக்கணுமே. அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு கிடந்தா அந்த குட்டியை அது டயர்டாக பண்ணி பிடிச்சதைய போய் கண்ணாடிக்குள்ள கொண்டு போடுது, தொப்பு தொப்புன்னு மறுபடியும் இங்கே கொண்டு போடுது. ஏங்கண்ணா நானே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாம்மா. நம்ம கையெல்லாம் பட்டுருச்சாங்க. ஓஹோ இல்லை சூச்சு ஆயெல்லாம் போவா, அவளால் இது பண்ணிக்க க்ளீன் பண்ணிடுவா. நேற்று ரொம்ப கஷ்டப்படுத்தி போடுச்சு. தூக்கிட்டு அது இதையும் பண்ணிட்டு இந்த கண்ணாடிக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டு இதையும் கொண்டு போய் அந்த செல்ஃப் மேலே ஓடுது, அதையும் கொண்டு போய் போட்டு வெடி வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் 12 மணிக்கு மேலதான் கொண்டு அண்டை விட்டு கதவை சாத்திட்டாங்க அம்மாவை வெளியே முடிக்கிட்டு. அவ அதுக்குதான் வர்ற அந்த சினுங்களை சிந்தி மறுபடியும் அதுக்குதான் வர்ற கடிக்கிறது தான் வருமாட்டிருக்கு. இல்ல இல்ல பாத்துருச்சு. இல்ல 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 வண்டு வண்டு வண்டா பாத்தியா பெத்த குழந்தைய வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா. என்னடி உங்க அம்மா இப்படி இருக்கிறா? வண்டை பிடிச்சி திங்கிறக்கு போறதா அது இங்க இதுல பாருங்க கடுக்கு முடுக்குன்னு தின்னுட்டு இருக்கிறா. பிடிச்சிருச்சா? பிடிச்சி தின்னுட்டு இருக்கிறா. அது கருவாடவே வாங்கிட்டு போகுது போகுது. வாங்கிட்டு கருவாடு வேற இல்ல. என்ன இது இந்த வெய் கொண்டு இருக்கிற ஒண்ணுமே இல்ல. அது பசி காலையில் பால் ஊத்துனுது. பாலுக்கு சூடுன்ட்டு வண்டை பிடிச்சி திங்குது. இப்படி சாப்பிடாத. பசி. பால் ஊத்துனீங்களோ இல்லையா? பால் காலையில் ஊத்துனது அதை யார் குடிச்சாங்களோ. பால் நல்லா ஆலைன்னா அவங்களுக்கு தொண்டையில் இறங்குறது. என்ன பார்த்துட்டே இருக்கீங்களா? Çık çık.